தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது தாழ்வு மண்டலமாக மாறும், புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால தமிழகத்துக்கு என்ன பலன் கிடைக்கும்? 24ஆம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்போதைய நிலைமையில வட தமிழக கடற்கரையை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து வடகிழக்கு திசையில நகரும். மத்திய மேற்கு வங்கக்கடலுக்கு போகும், அந்த மத்திய வங்கக்கடல்ல இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக 24ஆம் தேதி மாறும். அதற்கு பிறகு மேலும் வலுவடைந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வானிலை ஆய்வு மையம் இன்னும் அதை உறுதிப்படுத்தல. இதை தொடர்ந்து நகர்ந்து வங்கதேசத்துக்கு அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதையும் வானிலை ஆய்வு மையம் இனிமேல்தான் உறுதிப்படுத்த வேண்டும். தற்போதைய நிலைமையில இது தமிழகத்தை விட்டு விலகி செல்கிறது. மத்திய வங்கக்கடலுக்கு போய் அதற்கு பிறகு வங்கதேசம் அருகே செல்கிறது என்றால் தமிழகத்தை விட்டு விலகி செல்கிறது என்பதன் காரணமாக தமிழகத்துல வரும் நாட்கள்ல மழை படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்தமானை ஒட்டிய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி ஒருவேளை வடகிழக்கு திசையில நகர்ந்து வரும் பட்சத்துல தமிழகத்தை நெருங்கும் பட்சத்துல நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா தமிழகத்தை விட்டு விலகி செல்வதால படிப்படியாக மழை வரும் நாட்கள்ல குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்போதைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழக கடற்கரையை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில இருக்கிறதுனால இன்றும் நாளை பிற்பகல் வரைக்குமே நம்ம மழை எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் அப்படின்னா தெற்கு கேரளா மற்றும் தென் தமிழகத்துல இதன் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லயும் சில இடங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடங்கள் எல்லாம் மழை பெய்ய கடலோர மாவட்டங்கள்லயும் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமானது வரைக்கும் மழையை நாம எதிர்பார்க்கலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தமிழகத்தை விட்டு நகர்ந்து செல்ல செல்ல மழையுடைய தீவிரம் வேகம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வரும் நாட்கள்ல. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை நமக்கு லட்சத்தீவு, மாலத்தீவு அதனை ஒட்டிய பகுதிகளில் தொடங்கி இருக்கும் நிலையில அதற்கு பிறகாக மே இறுதி வாரத்தில் அல்லது இறுதிக்கு பிறகாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மீண்டும் மழை பெய்யும். அந்த மழை படிப்படியாக தீவிரமடையும். இதன் காரணமாக இந்த புயலின் காரணமாக புயல் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த புயலின் காரணமாக நமக்கு பெருமளவுக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஒருவேளை அதோடைய தீவிரம் அதிகரிக்கும் நகர்ந்து செல்லும் பட்சத்துல வரும் நாட்கள்ல படிப்படியாக வெப்பநிலை மீண்டும் உயரக்கூடும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல நம்ம முற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே வட மாநிலங்கள்ல வெயில் கொளுத்தி வருகிறது. 47 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வட மாநிலங்கள்ல வெயில் தற்போதும் பதிவாகி வரும் நிலையில வரும் நாட்கள்ல மீண்டும் தமிழகத்தில் வெயில் படிப்படியாக அதிகரிக்க போகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மீண்டும் மழை பெறும். அதே போல தென் தமிழகத்திலையும் மழை பெறும். இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம், வானிலை ஆய்வு மையம் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் லானினா கண்டிஷனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். வேதவள்ளி, நீங்க இணைப்பில இருங்க. தற்போது நமது இணைப்பில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ உருவாகி இருக்க இந்த வங்கக்கடலில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைஞ்சு நகர்ந்து போனாலும் கூட தமிழகத்திற்கு பலன் இருக்குமா இருக்காதா சார்? இது பொதுவா இந்த மாதிரி நகர்ந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுனால அந்த மேற்கு திசை காற்று, ஈரப்பதம் உள்ள காற்று நமக்கு இந்த கேரளா சைடு அரபிக்கடல்ல வரதை நம்ம பார்க்கிறோம். இது மேலும் நகர்ந்து செல்ல செல்ல நமக்கு மழையோட தக்கம் உள் மாவட்டம், வட மாவட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு 23ஆம் தேதி 24ஆம் தேதியில இருந்து நமக்கு குறைய தொடங்கிவிடும். பட் தென் தமிழகத்துல நமக்கு அந்த காற்றின் ஈர்ப்பு, அந்த மாய்ஸ்டர் நிறைந்த அந்த மேற்கு திசை காற்றோட விண்டு பாத்தீங்கன்னா எப்பயுமே இது மாதிரி ஒரு புயலானது வங்கக்கடல்ல இருந்து விலகி நமக்கு பங்களாதேஷ்க்கு எல்லாம் போகும்போது இந்த கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு எல்லாம் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்க அடுத்த 2-3 நாட்களுக்கு அந்த தென் தமிழகத்துல கன்னியாகுமரி, அதே மாதிரி நெல்லை மலை பிரதேசம் அந்த இடத்துல எல்லாம் நல்ல மழை கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற இடங்கள்ல படிப்படியாக நமக்கு 23ஆம் தேதியில இருந்து அது இன்னும் தீவிரமடைந்து புயல் சின்னமாக மாறி புயலாக மாறும்போது மற்ற இடத்துல மழையோட தாக்கம் குறையும். தென் தமிழகத்துல பர்டிகுலரா கன்னியாகுமரியில தொடர்ந்து எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கோ அங்க கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து இருக்குன்னு பாக்குறோம். இப்போ படிப்படியா மழை குறையும், மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ வட மாநிலங்கள்ல பாக்குறோம் கடுமையான வெயில் இருக்கு. இப்போ இந்த மழை குறையும் பட்சத்துல மீண்டும் இங்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா?
இல்ல இது நல்ல மழை பெஞ்சிருச்சு, நமக்கு எல்லா இடத்துலயுமே உள் மாவட்டங்கள்ல வந்து நல்ல மழை பெஞ்சிட்டனால வெயிலோட தாக்கம் வந்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம அந்த குறுகிய நேரத்துல நமக்கு தென்மேற்கு பருவமழையும் நமக்கு ஆன் டைம் நம்ம இந்த வாட்டி தொடங்குற மாதிரி இருக்கு. பட் அந்த வட தமிழகத்துல, அதாவது வெள்ளூர் பக்கத்துல இருக்க ஆந்திரா ஒட்டி உள்ள மாவட்டங்கள், வெள்ளூர், திருவள்ளூர், ராணிப்பேட், சென்னை, இங்கெல்லாம் வந்து மேபி 28, 29 திருப்பி நமக்கு கொஞ்சம் வெயிலோட தாக்கம் அதிகரிக்கும். ஸோ அந்த வட தமிழகத்துல உள்ள ஆந்திரா பக்கத்துல உள்ள மாவட்டங்களுக்கு வெயில் தாக்கம் 28ஆம் தேதி 29 மறுபடியும் அதிகரிக்கும். மற்ற இடங்கள்ல எல்லாம் வெயில் அந்த பீக் சம்மர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் பட்சத்தில் இப்போ ஏற்கனவே வந்து இந்த தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் வந்து கனமழை பெய்யும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்ய வாய்ப்பதற்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்த 2 தினங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்கும்? இல்ல, அடுத்த 2 தினங்களுக்கு நம்ம அருகே தான் இப்ப இருக்கிறனால நமக்கு உள் மாவட்டங்கள்ல இன்னைக்கும் நமக்கு நல்ல மழை பெய்யுது. எல்லா மாவட்டங்களும் நேற்றுக்கு வந்து உள் மாவட்டங்கள்ல திருப்பி மழை பெய்ஞ்சிருக்கு. திருப்பூர்ல பார்த்திருக்கோம், கோயம்புத்தூர்ல பார்த்திருக்கோம், அதே மாதிரி சேலம், எல்லா இடத்துலயுமே நேற்றுக்கு நல்ல தருமபுரி எல்லாம் உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை தொடர்ந்து பெய்யுறதுல பாக்குறோம். இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கும். பட் கனமழைன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் கனமழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்கள்ல ஆங்காங்கே ஒரு கனமழை இருக்குமே தவிர அந்த வைட் ஸ்ப்ரெட் ஹெவி ரெயின்ஸ்ன்றதை நமக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் நம்ம பாக்குறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி திரு பிரதீப் ஜான். அதே போன்று கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வேதவள்ளி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.